ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி ஜாப் நோட்டிஃபிகேஷன் தமிழ் சேனல். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 9ஆம் வகுப்பு புது புக்கில் உள்ள வேதியியல் பிரிவில் உள்ள முக்கிய தகவல்கள் தான் பார்க்க போகிறோம். அதாவது என்ன முக்கிய தகவல்னா, அதாவது அவங்க புக்கில் டேபிள் காலம் கொடுத்து சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு தெரியுமா, மேலும் அறிந்து கொள்க முக்கியமான தகவல்கள்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த டேபிள் காலம் போட்டு உள்ளே கொடுத்துருக்க பாக்ஸில் கொடுத்துருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் நான் இதில் எடுத்து கொடுத்துருக்கிறேன். இதில் ஒரு 19 கொஷின்ஸ் இருக்குது. அதை நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. மேபி வரலாம், ஒரு கொஷின்ஸ் வர சான்ஸ் நிறையவே இருக்குது. இது 9ஆம் வகுப்பில் புது புக்கில் உள்ள கொஷின் ஆப்பில் இதை முழுக்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, தீப்பொறியூட்டியை முதலில் கண்டுபிடித்தவர் யார்? அது யாருன்னு பார்த்தீங்கன்னா டாபரினர். அவர் தான் மும்மை விதியவும் கண்டுபிடிச்சிருக்கிறாரு. தீப்பொறியூட்டினா லைட்டர், அதாவது நம்ம லைட்டர் யூஸ் பண்ணோம்ல, அந்த இதை கண்டுபிடிச்சவது டாபரினர்னு சொல்லியிருக்காங்க. பர்பியூரல் என்னும் இனிய மனமுடைய திரவத்தை கண்டுபிடித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாபரினர் தான் அவரும். அடுத்து ஜான் நியூலந்த் டேவி பதக்கத்தை 1887 பெற்றார். அவர் பார்த்தீங்கன்னா ஜான் நியூலந்த் யாருன்னா எண்ம விதியை வெளியிட்டவர். அவருக்கு டேவி பதக்கத்தை 1887 கொடுத்துருக்குறாங்க. அடுத்து நவீன தனிம வருஷ அட்டவணையின் தந்தை யாருன்னு பார்த்தீங்கன்னா மெண்டலீவ். அவர் தான் நவீன தனிம வருஷ அட்டவணையின் தந்தை. அடுத்து பார்த்தீங்கன்னா பிணைப்பில் உள்ள இணை எலக்ட்ரான்களை தன்னை நோக்கி கவர்ந்து இழுக்கும் தன்மை எலக்ட்ரான் கவர்த்தன்மை எனப்படும். அடுத்து பார்த்தீங்கன்னா அதிக விலை மதிப்புள்ள உலோகமான தங்கம் அரிமானத்திற்கு உள்ளாவதில்லை. அடுத்து நீரில் கரையும் காரங்கள் எரிகாரங்கள் என்று அழைக்கப்படும். அனைத்து எரிகாரங்களும் காரங்கள் ஆகும், ஆனால் அனைத்து காரங்களும் எரிகாரங்கள் அல்ல. இந்த டாப்பிக்கை யூஸ் பண்ணிக்க. ஏன்னா இது உங்களுக்கு ஹிண்ட் கொடுப்பாங்க. அதாவது சரியா தவறா அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. மேலே உள்ள கூற்று சரி தவறு அந்த மாதிரி கொடுப்பாங்க. எப்படி கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீரில் கரையும் காரங்கள் எரிகாரங்கள் என்று அழைக்கப்படும் சொல்லி கொடுத்துட்டு கீழே கூற்று கொடுத்துருவாங்க. அனைத்து எரிகாரங்களும் காரங்கள். கூற்று 2 பார்த்தீங்கன்னா ஆனால் அனைத்து காரங்களும் எரிகாரங்கள் அல்ல சொல்லி கொடுத்து உங்களுக்கு கூற்று சரி தவறு அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க கொஷின் ஸோ அதை செக் பண்ணிக்கங்க. அடுத்து அந்த எரிகாரங்களுக்கான எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா NaOH KOH. அடுத்து காரங்களுக்கான எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா AlOH3 ZnOH3. அடுத்து பார்த்தீங்கன்னா அமிலத்துவம் என்பது ஒரு காரத்தின் ஒரு மூலக்கூறில் உள்ள இடப்பெயர்ச்சி செய்யக்கூடிய ஹைட்ராக்சில் தொகுதிகளின் எண்ணிக்கை ஆகும். அடுத்து வேதிப்பொருட்களின் அரசன் என்று அழைக்கப்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா கந்தக அமிலம், அதாவது சல்பியூரிக் அமிலம் தான் வேதிப்பொருட்களின் அரசன் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து அமிலத்துடன் வினை புரிந்து ஹைட்ரஜனை வெளியேற்றும் உலோகங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா AgCu, அதாவது Agனா சில்வர், Cuனா காப்பர். அடுத்து பார்த்தீங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைடுடன் வினை புரியாத உலோகங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா Cu Ag Cr. Crனா குரோமியம், Agனா சில்வர், Cuனா காப்பர். அடுத்து ஒரு உலோகம் பாதரசத்தோடு சேர்க்கப்படும் பொழுது அது அமால்கம் என அழைக்கப்படுகிறது. அதாவது ஒரு உலோகம் பாதரசத்தோடு சேர்க்கப்பட்டால் அது அமால்கம் என அழைக்கப்படுகிறதுன்னு கொடுத்துருக்குறாங்க. அடுத்து விமான கட்டுமானத்திலும் சோதனை ராக்கெட்டுகளின் தோல் போன்ற வெளிப்புற பகுதியில் பயன்படும் உலோக கலவை எதுன்னு பார்த்தீங்கன்னா மோனல். அதுதான் விமான கட்டுமான தளத்திலும் சோதனை ராக்கெட்டுகளின் தோல் போன்ற வெளிப்பகுதியிலும் பயன்படும் உலோக கலவைன்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த மோனல் பார்த்தீங்கன்னா தூய நிக்கலை விட வலிமையானதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து உலகில் அதிக அளவு காணப்படும் தனிமம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் தான். இது பார்த்தீங்கன்னா தீப்பற்றக்கூடிய ஒரு வாயு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ராட்சசத வாயுக்கோள்கள் எவைன்னு கேட்டிங்கன்னா வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன். இதுவும் உங்களுக்கு அந்த ஸ்கூல் புக்கில் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. அடுத்து பன்னாட்டு தனி மற்றும் பயன்பாட்டு வேதியியல் ஒன்றியம் என அழைக்கப்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா IUPAC, அதுதான் அழைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. பன்னாட்டு தனி மற்றும் பயன்பாட்டு வேதியியல் ஒன்றியம் என அழைக்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து IUPACயின் செயலகம் எங்கு உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் தான் அதனோட செயலகம் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து ரஷ்யாவில் முதல் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் உருவாக உதவியாக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மெண்டலீவ். அவர் தான் ரஷ்யாவில் முதல்ல எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் உருவாக உதவியாக இருந்தவர் சொல்லியிருக்காங்க. அடுத்து IUPACயில் அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய தனிமங்கள் என்ன பார்த்தீங்கன்னா நிகேனியம் தனிமம் பார்த்தீங்கன்னா 113. அடுத்து மாஸ்கோவியம் தனிமம் 115. டென்னசைன்ஸ் பார்த்தீங்கன்னா தனிமம் பார்த்தீங்கன்னா 117. ஓகனசஸ் தனிமம் பார்த்தீங்கன்னா 118. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுக்க வேதியியல் பிரிவில் 9ஆம் வகுப்பில் 2ஆம் டேம், அதாவது 2வது பகுதியில் செகண்ட் டேமில் உள்ள புக்கில் பாக்ஸில் கொடுத்துருக்குற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான். இதை செக் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் இருக்குது. இதனோட PDF ஃபைல் அந்த வீடியோக்கில் லிங்க்கில் கொடுத்துருக்கேன். தேவையானவங்க அந்த கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி படித்து வச்சுக்கோங்க. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதுபோல் ஜாப் தகவலுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.
இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.